சமையல் சுவையோ சுவை சுவையோ சுவை வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது டேங்கி டொமேட்டோ தோசை, புளிப்பான தக்காளி தோசை. இது வந்து கடலை மாவு வச்சு பண்ண போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இந்த தக்காளி கூட வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அது வந்து சில சமயம் வாயில் மாட்டும்போது சாப்பிட பிடிக்காது. அதனால் நம்ம அரைச்சிக்கணும். அதையும் இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி, இது கூட வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் வந்து அரைக்கக்கூடாது, ஆனால் ஜஸ்ட் ஒரே ஒரு சுத்து. ஏன்னா நீங்கள் எப்போவுமே தோசையில் வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கினது வந்து அடிஷ்னலாக போடும்போது நீங்கள் எடுக்கும்போது அது உதிர்ந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை வந்து போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். போதும். இப்போ இந்த மிக்சர் கூட வந்து நம்ம கடலை மாவு சேர்த்து தோசை சுட போகிறோம். ஆக்சுவலாக இந்த தக்காளியே உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதால நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, ஜீரகம்லாம் வந்து நம்ம கடலை மாவு எப்போவுமே வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்காக அதை ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இதோட வந்து முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஆப்ஷன் தான். எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, கடலை மாவோட தக்காளி போடும்போது உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சாகி ஆகிடும், எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இது எக் ஒயிட் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியும், நம்ம எண்ணெய் இல்லாமல் பண்ணுறதுனால. அப்படி எக் ஒயிட் வேண்டாங்கிறவங்க வந்து அது இல்லாமல் கொஞ்சம் கூட கடலை மாவு போட்டுட்டு செய்யலாம். இதோட ப்ரோட்டீன் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கரைச்சிக்கணும் தோசை பதத்துக்கு. வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தோசை இனிமேல் செய்யணும். பொதுவாக வந்து டயட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நான் எப்போவுமே அரிசி உணவை தவிர்க்க சொல்வேன். முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் காலை உணவுக்கோ இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம். மத்தியானத்துக்கு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா கூட நைட்டு கூட இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் சப்ஸ்டியூட் எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து டயட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும். அதாவது அரிசி உணவை வந்து குறைச்சிட்டு, நம்ம வழக்கமாக வந்து அரிசி தோசை தான் சாப்பிடுவோம். அரிசி தோசை வந்து உங்களுக்கு கொழுப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் இந்த மாதிரி கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணுறோம். எப்போவும் வெறும் கடலை மாவுன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்குங்கிறதால ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி தக்காளி அரைச்சி போட்டு அந்த தோசை பண்ணுறோம்.
இந்த ரெசிபி வந்து நீங்கள் டயட் பண்ணுறவங்க மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதோட ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்கும். எப்போவுமே வளர்கிற பசங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவும். அவங்களால சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததும் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்பணும்னா இந்த மாதிரி பண்ணி இதிலே கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி ரோல் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதால முக்கியமாக பசங்களுக்கு வந்து இந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல இருந்தே நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சைல்டு ஒபிசிட்டிக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அவங்க நிறைய குழந்தைகள் வந்து நிறைய விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லைங்கிறதுனால சைல்டு ஒபிசிட்டி வந்து பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நீங்கள் முதல்ல இருந்தே இந்த மாதிரி லோ கேலரியாக அதே நேரத்தில் வந்து சத்தான ஒரு உணவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. எல்லாம் இருக்கிறதால உங்களுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை. அப்படி வேணும்னா நீங்கள் இதோட வந்து ஏதாவது பூண்டு சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்போ ஸ்கூலுக்கெலாம் பேக் பண்ணி கொடுக்கணும் போது நீங்கள் எக் ஒயிட் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சில சமயம் அந்த ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்த்துட்டு நீங்கள் அதுக்கு பதில் வந்து அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டு இந்த தோசை செஞ்சு கொடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேங்கி டொமேட்டோ தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டயட் பண்ணுறவங்க இப்போ வந்து இந்த மாதிரி தோசை 2 தோசை கூட போட்டுட்டு கூட வந்து கொஞ்சம் சாலட், அதோட வந்து ஏதாவது சமைச்ச வெஜிடபிள், ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிடலாம். இது நைட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லா டைமுக்குமே வந்து ஒரு நல்ல உகந்த உணவு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள். சுவையோ சுவை.